ஹே எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காட் ஆஃப் லைட்னிங் வர்சஸ் சன் ஆஃப் கிரிப்டான் அப்படிங்கிற வேர்சஸ் பேட்டில் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம மூவி வைஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த பேட்டிலில் அப்சல்யூட்டாக சூப்பர்மேன் தான் ஜெயிப்பான். அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது தாரோடைய ஸ்டார்ம் பேக்கர் அப்படிங்கிறது உரு அப்படிங்கிற மெட்டலால் கிரியேட் ஆனது. அந்த மெட்டலோடைய மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 50,000 கெல்வின். பட் இதுவே கிரிப்டோனியன் மெட்டலோடைய மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 3.5 மில்லியன் டிகிரி செல்சியஸ். அப்படிப்பட்ட கிரிப்டோனியன் மெட்டலை தான் சூப்பர்மேன் தன்னுடைய ஹீட் விசன் மூலமா டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பான். உரு மெட்டலோடவே ஸ்ட்ராங்கஸ்டான கிரிப்டோனியன் மெட்டலையே டெஸ்ட்ராய் பண்ண சூப்பர்மேனோட ஹீட் விசன் கண்டிப்பாக உரு மெட்டலையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். மியால்னிரை காட்டிலுமே ஸ்ட்ரோம் பேக்கர் பவர்ஃபுல் அப்படின்ட்டு அந்த மூவிலேயே சொல்லியிருப்பாங்க. தாருடைய ஆயுதத்தை டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது அப்படின்ட்டுலாம் இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹெலா அதை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. சூப்பர்மேன் நினைச்சா ஸ்ட்ரோம் பேக்கரை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அப்படி ஸ்ட்ரோம் பேக்கரே டெஸ்ட்ராய் பண்ண முடியலனாலும் கூட அதோட கைப்பிடியை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். அண்ட் அந்த ஹேமரை லிஃப்ட் பண்ண தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சூப்பர்மேன் கிட்டேயுமே இருக்கு. பட் அதுக்காக நான் சூப்பர்மேன் லிஃப்ட் பண்ண முடியும்னு சொல்லலை, இருக்குதுன்னு மட்டும் தான் சொல்றேன். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த பாயிண்ட் வச்சு மட்டுமே நான் சொல்லலை. ஹெலாவுடைய பிரதரான குயிக் சில்வருடைய ஸ்பீடை தாரால பார்க்க கூட முடியல. அவனோட ஸ்பீடுக்கு ஈவன் மியால்னிரே ஸ்லோவாக தான் போயிருக்கும். பட் அப்படிப்பட்ட அந்த குயிக் சில்வர் தான் புல்லட்ல அடி வாங்கி செத்துருப்பான். ஆக்சுவலா தார் குயிக் சில்வரை பார்த்துருந்தா கூட நம்ம வேற ஏதாவது ஃபீட்ஸை கன்சிடர் பண்ணலாம். பட் தாரால குயிக் சில்வரை ஒரு சின்ன ரூம்ல கூட பார்க்க முடியல. ஐ மீன் அந்த சின்ன ரூம்ல தாரால பார்க்கவே முடியாத ஸ்பீட்ல குயிக் சில்வர் டிராவல் பண்றான். அது எப்படி தார்க்கு ஈக்குவலைஸான ஸ்பீடா வரும்? ஓகே, அங்க இருந்தது மியால்னிர் தாரை விடவுமே ஸ்ட்ரோம் பேக்கர் தார் பவர்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஸ்பீடு வைஸ் பெரிய டிஃபரன்ஸ்லாம் வராது. ஓகே, நம்ம இப்படி கன்சிடர் பண்ணுவோம். ஓடினோட தண்டர் போல்ட்டை தார் கேட்ச் பண்ணியிருப்பான். தண்டருடைய ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கு 343 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணும். தாரோட ஸ்பீட் அதுதானா? லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற கேரக்டர் தான் ஃப்ளாஷ். அந்த ஃப்ளாஷோட பஞ்சையே சூப்பர்மேன் டாச் பண்ணியிருப்பான். சூப்பர்மேன் தன்னோட ஸ்பீடுக்கு ஈக்குவலைஸாக வரதை பார்த்து ஃப்ளாஷே ஆச்சரியமாகியிருப்பான். இதன் பிறகு மூவிலேயே ஈவில் சூப்பர்மேன் அப்படிங்கிற வெர்ஷன் இருக்கு. மூவி வைஸ்னு வரும்போது இந்த பேட்டிலோடைய அப்சல்யூட் வின்னர் சூப்பர்மேன் தான். ஓகே, இப்போ நம்ம காமிக்ல வர தாரன் சூப்பர்மேன் பேட்டில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தோரோட ஃபீட்ஸே பார்ப்போம். தோர் ஜஸ்ட் சிங்கிள் ப்ளோலேயே ஒரு பிளானட்டே அவரால் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அடமான்டியம் கேபிள்ஸ் வச்சு அவரை கட்டி போட இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரியல் அப்படிங்கிறபடி அதை பிச்சுக்கிட்டு வந்திருப்பாரு. காட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஹெர்குலேஸோட பவருக்கு ஈக்குவல் கொடுத்திருப்பாரு. தோர் 20 பிளானட்ஸை லிஃப்ட் பண்ணியிருப்பாரு. தோர் கோர ஒரு பஞ்ச் வைக்க அந்த பஞ்சோட ஷாக் வேவ்ஸ் அப்படிங்கிறது நியர்பை பிளானட்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கும். ஒரு டைமென்ஷனோட பேரியர்ஸையே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. அதாவது டைமென்ஷன் அப்படிங்கிறது யூனிவர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த தோர் கிட்ட 100 கோடி சூரியனோட சக்திகள் இருக்கு. அவருடைய சிங்கிள் பஞ்சில் ரியாலிட்டியே அப்படியே ஷேட்டர் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு முக்கியமான மேட்டர் எதுனா தோர் கிட்ட ஒன்னபோலுடைய பவர் இருக்கு. அண்ட் இன்ஃபைனைட்டான கிராவிட்டியவும் கூட அவர் ஓவர்ஹெல்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ முக்கியமான ஃபீட்ஸுக்கு வந்தோம்னா தோர் ஒரு செலஸ்டியலுடைய ஸ்கல்லையே உடைச்சிருப்பாரு. செலஸ்டியல்ஸ் தான் அங்கே மார்வல்ஸோடைய யூனிவர்சஸையே கிரியேட் பண்ணிட்டு இருக்க பீயிங்ஸ். அண்ட் மிட்கார்டில் ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பையே அவர் லிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அந்த பாம்போட சைஸ் அப்படிங்கிறது எர்த்தை விடவுமே பெருசு. சூப்பர்மேனோட இந்த ஒரு ஃபீட்டை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். சூப்பர்மேன் வந்து புக் ஆஃப் இட்டர்னிட்டியை லிஃப்ட் பண்ணியிருப்பாரு. புக் ஆஃப் இட்டர்னிட்டியோட வெயிட் அப்படிங்கிறது இன்ஃபினைட். பட் இந்த ஒரு ஃபீட்டை தோர் குழந்தையா இருக்கும் போதே பண்ணிட்டாரு. பிளாக் ஹோல் கிட்ட இருந்து ரெட் ஹல்கை காப்பாற்றிருப்பாரு. பிளாக் ஹோல் கிட்ட இருந்து ஸ்பேஸ் டைம் லைட்டுன்னு எதாலையுமே தப்பிக்க முடியாது, லைட்டாலையும் தப்பிக்க முடியாது. தோர் வேர்ல்ட் இன்ஜினியை புஷ் பண்ணியிருப்பாரு. வேர்ல்ட் இன்ஜின் தான் 9 ரியால்ம்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க ஒன்று. 9 ரியால்ம்ஸ் அப்படிங்கிறது 9 யூனிவர்ஸ். ஐ மீன் இது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். தோர் ஃபோர்ஸ் பவரை கொண்ட தோரால மார்வல் யூனிவர்ஸோடைய என்டையர் மல்டிவர்ஸையும் டெஸ்ட்ராய் அண்ட் ரீக்ரியேட் பண்ண முடியும். தோர் குழந்தையா இருக்கும்போது அழுக அந்த என்டையர் மல்டிவர்ஸுமே அப்படியே நடுங்கி போயிருச்சு. அண்ட் மார்வலோட சுப்ரீம் என்டிட்டியான இட்டர்னிட்டி அண்ட் இன்ஃபினிட்டி இவங்க 2 பேருமே தோர் நமக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம சண்டைக்கு போனோம்னா நமக்கு ஒரு அபாய புள்ளியா இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்படியே நம்ம தோர் டிஃபீட் பண்ண ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தோர் நிறைய பேர்த்த டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஆம்னிபோட்டன்ட், நையாம்னிபோட்டன்ட் அப்படின்னு பார்க்காம எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணி வச்சிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு இப்பெல்லாம் கெலக்டக்ஸ் மிட்கார்ட் பக்கம் வரானோ யாரானி அப்படின்னு சொல்லி அடிச்சு கெலக்டஸை படுக்க போட்டுருவாரு. கிளாசிக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. கிளாசிக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் பியாண்டரையே டிஃபீட் பண்ண கேரக்டர். அண்ட் ஆடம் வார்லாக்கோடைய பவர் அப்படிங்கிறது அன்டிஃபைன்டு. எக்ஸிட்டார் அப்படிங்கிற செலஸ்டியலை கில் பண்ணியிருப்பான். ஃபேண்டம் பேஜின் படி எக்ஸிட்டார் செலஸ்டியல் தான் 4th ஸ்ட்ராங்கஸ்ட் செலஸ்டியல். அண்ட் பிரைம் மெஃபிஸ்டோவை அவனோட ரியால்ம்ல வச்சே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. பிரைம் மெஃபிஸ்டோ அவனுடைய ரியால்ம்ல ஒரு ஆம்னிபோட்டன்ட். அண்ட் சில்வர் சஃபரை டிஃபீட் பண்ண சில்வர் சஃபர் இனிமேல் சண்டை போட்டா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துட்டு ஓடியே போயிருப்பான். தானோஸை போட்டு தள்ளியிருக்கான், வாய்ட் சென்ட்ரியை போட்டு தள்ளியிருக்கான். ஒரு 3 செலஸ்டியலை டிஃபீட் பண்ணியிருப்பான். சாதாரண 3 செலஸ்டியலை போட்டு தள்ளினது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த சாதாரண 3 செலஸ்டியல் தான் பிராங்க்லின் ரிச்சர்டையே போட்டு தள்ளியிருப்பாங்க. அண்ட் பிராங்க்லின் ரிச்சர்ட் தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஹோல் சீரிஸோடைய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர். இட்டர்னிட்டி லெவலுக்கான ஒரு என்டிட்டி தான் டெமிகார்க். அப்படிப்பட்ட டெமிகார்கையே தோர் கில் பண்ணியிருப்பான். தோர் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸையே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் யாருன்னா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ்க்கு உருவம்
இல்லை, அது செட் ஆஃப் எனர்ஜி மட்டும். அது ஒரு செட் ஆஃப் பவர். அந்த பவரையே தோர் டிஃபீட் பண்ணியிருப்பான். தோருக்கு இன்னும் நிறையவே ஃபீட்ஸ் இருக்கு. என்னை கேட்டால் இதுவே போதுமான ஃபீட்ஸ். அண்ட் தோருடைய பவர் லெவல் அப்படிங்கிறது மல்டிவர்சல் லெவல். அண்ட் தோருடைய ஸ்பீட் அப்படிங்கிறது இரலவென்ட் ஸ்பீட் அப்படின்னா என்னதுன்னா, ஸ்பீடுனாவே டைம் ஸ்பேஸ் இந்த மாதிரியான சில லாஸ்க்குள்ள அடாப்ட் ஆகணும். பட் இந்த இடத்துல தோர் டைம் ஸ்பேஸ் ரெண்டுத்தையுமே சர்பாஸ் பண்ணின என்டிட்டி லெவல். அப்படிப்பட்ட ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுத்தையுமே சர்பாஸ் பண்ண என்டிட்டி எப்படி ஸ்பேஸ் அண்ட் டைம் லாக்குள்ள அடாப்ட் ஆகுன ஸ்பீடை நாம கன்சிடர் பண்றது. ஸோ அந்த மாதிரியான ஸ்பீட் லெவலை தான் இரலவென்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்புறேன். அப்படி ஒருவேளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியலன்னா நீங்க கூகுளில் தேடி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம சூப்பர்மேனோட ஃபீட்ஸ்க்கு வரும். சூப்பர்மேன் நம்மளுடைய ஸ்பீட்லயே இன்ஃபினிட்டி பாண்டை பர்ஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ சூப்பர்மேனுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது இன்ஃபைனைட். அண்ட் இன்ஃபினிட்டியவே பர்ஸ்ட் பண்ணதுனால அவனுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டியா இருக்கலாம். சூப்பர்மேன் ஜஸ்ட் அவனுடைய ஹேண்ட்ஸ்லேயே என்டையர் பிளாக் ஹோலுடைய பவரையுமே தாக்கு பிடிச்சிருப்பான். பல இடங்கள்ல சூப்பர்மேன் டைம் டிராவலுமே பண்ணியிருப்பான். பட் டைம் டிராவல் இந்த ஒரு பேட்டில் சூஸ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் புக் ஆஃப் இட்டர்னிட்டியவே சூப்பர்மேன் லிஃப்ட் பண்ணியிருப்பான். புக் ஆஃப் இட்டர்னிட்டி தான் ஃபிக்ஷன் யூனிவர்ஸோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் டெஸ்டினி புக்கு அடுத்து சூப்பர்மேன் ஜஸ்ட் அவனுடைய தும்பலாலேயே என்டையர் சோலார் சிஸ்டத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அண்ட் சூப்பர்மேன் கிட்ட இன்ஃபைனைட் மாஸ் பஞ்ச் அப்படிங்கிற ஒரு பஞ்ச் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த பஞ்சுக்கு ஒரு லிமிட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் மூனோடைய ஷேடோவுமே அது டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கும். அண்ட் சூப்பர்மேன் எர்த்தோட வெயிட்டுக்கு ஈக்குவலான வெயிட்டை 5 days என்னமோ லிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் தோர் மாதிரியே சூப்பர்மேன் ஹெர்குலேஸோடைய பவருக்கு ஈக்குவல் கொடுத்துருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே ஹெர்குலேஸோடைய பவருக்கு ஈக்குவல் கொடுக்க, அப்போ மார்வலோட ஹெர்குலேஸ் ஆர் டிசியோட ஹெர்குலேஸ் இவங்க ரெண்டு பேத்துல யார் பவர்ஃபுல்னா நான் டிசியோட ஹெர்குலேஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா டிசியோட ஹெர்குலேஸ் சொல்றேன்னா டிசியோட ஹெர்குலேஸ் என்டையர் ஹெவனையுமே லிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாரு. டிசியோட ஹெவன் அப்படிங்கிறது இன்ஃபைனைட். தோரா சூப்பர்மேன் இவங்க ரெண்டு பேத்தாலையுமே பேஸ் ஃபார்ம்ல ஹெர்குலேஸோடைய ஸ்ட்ரென்த்தை ஓவர்ஹெல் பண்ண முடியாது. பிகாஸ் ஹெர்குலேஸ் தான் காட் ஆஃப் ஸ்ட்ரென்த். இவங்க ரெண்டு பேத்துடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை இவங்க ரெண்டு பேத்தாலையும் ஹெர்குலேஸ்க்கு ஈக்குவலைஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். எப்படி தோர் ரியாலிட்டியை ஷேட்டர் பண்ணாரோ அதே மாதிரி சூப்பர்மேன் ஹைப்பர் டைமே ஷேட்டர் பண்ணியிருப்பான். ஹைப்பர் டைம் அப்படிங்கிறது பியாண்ட் மல்டிவர்சல் லெவல். அண்ட் வேற ஒரு சூப்பர்மேன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்டையர் ரியாலிட்டி அண்ட் யூனிவர்சல் பேரியர் ரெண்டுத்தையுமே பிரேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சூப்பர்மேன் டிசியோடைய சோர்ஸ் வால்ல ஒரு மிகப்பெரிய ஹோலியை கிரியேட் பண்ணியிருப்பான். சோர்ஸ் வால் அப்படிங்கிறது டிசியோடைய மல்டிவர்ஸை கவர் பண்ணியிருக்க ஒன்று. அண்ட் அதை கிரியேட் பண்ணவங்க ஹேண்ட்ஸை டைரக்டாக கிரியேட் பண்ணது பிரசன்ஸ். அப்போ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வாலா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபீட். சூப்பர்மேன் ஒரு சீன்ல இன்ஃபைனைட் ஆஃப் ரியாலிட்டிஸையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ சூப்பர்மேன் டிஃபீட் பண்ண ஆப்ஷன்ஸ் யாருன்னு பார்க்கலாம். சூப்பர்மேன் காஸ்மிக் மல்டிவர்சல் பிரானியாக் அப்படிங்கிற ஒரு என்டிட்டியவே பஞ்ச் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவங்க கூட ஃபைட் பண்ணதே ஒரு மிகப்பெரிய மேட்டர். அண்ட் ஃபேண்டம் ஸ்ட்ரேஞ்சர், எம்பரர் ஜோக்கர், மிஸ்டர் MXYZ PLTLKS அவங்களுடைய 99.9% பவருக்கு ஈக்குவலா இருந்த தருணம் அது. அவங்க எல்லாத்துக்கூடயுமே சூப்பர்மேன் ஈக்குவலைஸ் கொடுத்து சண்டை போட்டிருப்பாரு. வேர்ல்டு ஃபார்ஜர் ஒரு மல்டிவர்சல் லெவல். அண்ட் ஒரு முக்கியமான ஃபீட் சூப்பர்மேன் ஜஸ்ட் கத்தியே டாக் சைடு கொண்டிருப்பாரு. பிளானட்ஸ் எல்லாத்தையுமே நாய்க்குட்டி மாதிரி கேஷுவலா சங்கிலி போட்டு கேலக்ஸி டு கேலக்ஸி ட்ராக் பண்ணிட்டு இருப்பாரு. டூம்ஸ்டே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டா இருந்த நேரத்தில் அப்படியே உடம்பு பிச்சு எரிஞ்சிருப்பாரு. அண்ட் ஆல்பஸ் அப்படிங்கிற ஒருத்தரை சூப்பர்மேன் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்பஸ் வேற யாரு மேல ஆன்டி மானிட்டரோடைய அண்ணன். ஆன்டி மானிட்டரை விடவே ஆல்பஸ் பவர் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. ஆன்டி மானிட்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா இன்ஃபைனைட் ஆஃப் யூனிவர்சஸை கேஷுவலா டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அண்ட் ஆல்வேஸ் ஸ்பெக்டருக்கும் ஆன்டி மானிட்டருக்கும் நடக்கிற சண்டை எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. என்னதான் ஸ்பெக்டர் ஜெயிச்சாலுமே எப்பயுமே ஆன்டி மானிட்டர் ஈக்குவலைஸ் அண்ட் மோர் தென் சில டைம் வந்திருக்காரு. ஐ தாட் போதுமான அளவுக்கான ஃபீட்ஸை நான் கன்சிடர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பேட்டில் இப்போ யார் வின் பண்ணுவா? ஃபர்ஸ்ட் நான் தோர்க்கு இல்லை இவங்க ரெண்டு பேத்துல யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஓட்டு போட்டுட்டு போயிடலாம் தான் இருந்தேன். அண்ட் ஆல்சோ சூப்பர்மேனுமே பவர்ஃபுல் தான். நான் அதுக்காக சில தியரிஸை படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு தாருக்கும் சூப்பர்மேனுக்கும் சண்டை இருந்துச்சுன்னா தார் அடிக்கிற அடியில் சூப்பர்மேன் பறந்து சூரியனுக்கே போயிடுவாரு. பட் சூரியனுக்கு போன சூப்பர்மேன் மறுபடியும் அதீத சக்திகளோட பூமிக்கு வந்து தாரை போட்டு தள்ளிடுவார் அப்படிங்கிறதான். ஓகே, இப்போ நான் ஏன் தாட்ட சொல்றேன். சூப்பர்மேனுக்கும் தாருக்குமான பேட்டில் எங்கேயும் போகாம ஒரே இடத்துல வச்சு அடிச்சுக்கிட்டாங்கன்னா அப்சல்யூட்டா இந்த பேட்டில் பவர் தான் டிசைட் பண்ணும். அப்படி வேணும்னா தார் ஜெயிக்கலாம். பட் இதுவே சண்டை நடந்துட்டு இருக்கும்போது சூப்பர்மேன் சூரியன் கிட்ட போய் தன்னுடைய பவரை ரீஃபில் பண்ணிட்டு வந்தார்னா தோர் கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பவர் தான் இருக்கும். பட் சூப்பர்மேன் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிறதுனால அந்த சூப்பர்மேன் ஜெயிச்சிருவாரு. பேசாம தோர் எல்லா சூரியனுமே டெஸ்ட்ராய் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு தோரால ஒரு மல்டிவர்ஸை தான் அழிக்க முடியும். ஒருவேளை இன்ஃபைனைட் ஆஃப் மல்டிவர்ஸையும் அழிச்சாலுமே அது எல்லாமே ஒரு மெட்டாவர்ஸ். இன்னொரு மெட்டாவர்ஸ்ல இருக்க இன்னொரு சூரியன்ல சூப்பர்மேன் தன்னுடைய எனர்ஜியை ரீஃபில் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு தோர் என்டையர் ஆம்னிவர்ஸையும் அழிக்கணும். பட் தோரால எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே ஆம்னிவர்ஸ்லாம் அழிக்க முடியாது. சண்டையில் இப்படி பண்றதெல்லாம் சூப்பர்மேனுக்கு ஷேம்ஃபுல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் இதெல்லாம் பேட்டில் எத்தி சூப்பர்மேன் சூரியன் கிட்ட போய் தான் எனர்ஜியை ரீஃபில் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தா வேணா இந்த பேட்டில் ஜெயிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே தன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி தோரை ஷட் டவுன் பண்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மை ஒப்பீனியன் இந்த பேட்டில் யார் வேணா ஜெயிக்கலாம். இப்போ ஒரு 100 பேட்டில் நடக்குதுன்னா அதுல 49 பேட்டில் தோரும், 51 பேட்டில் சூப்பர்மேனு ஜெயிக்கலாம். ஆல்ரைட் கைஸ், இந்த பேட்டிலோடைய வினரா நான் கருதுறது சன் ஆஃப் கிரிப்டான் சூப்பர்மேன். நீங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு. நிறையவே வெர்சஸ் பேட்டில் வீடியோ கேட்டிருந்தீங்க. எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் மேன்ஹாட்டன் வெர்சஸ் பியாண்ட், ஏலியனெக்ஸ் ஆர் ஜெனோ வெர்சஸ் ரிமோரு டெம்பஸ் அண்ட் ஜெனோ வெர்சஸ் சோல் கிங். இந்த பேட்டில் எல்லாத்துக்குமே நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன்.
இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் அப்லோட் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த பேட்டில் அப்படிங்கிறது நான் 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் எழுதுனது. பட் என் லேசினஸ்னால இது அப்லோட் பண்ணல. பட் அடுத்த டைம் இப்படி இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். எப்பயுமே ஃபிக்ஷன் ஃபைட்ஸ்னாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயும் சைதாமா வர்சஸ் கோகு, ஒன்னபால் வர்சஸ் பிரசன்ஸ் அண்ட் சூப்பர்மேன் வர்சஸ் தோர், இந்த பேட்டில் எல்லாம் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எப்பயுமே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஸோ இதேபடி உங்களுக்கு ஏதாவது வர்சஸ் பேட்டில் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்ரைட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.